என்னோட நண்பர் தான் அவர் டிரைவரு, சைலோ டிரைவரு. திருச்சியிலேருந்து வாடகைக்கு சென்னை போயிட்டு திரும்பி வரும்போது எதிர்த்தாப்புல வந்த எஸ்சிடிசி பஸ்ஸு டயர் பஸ்ட் ஆகி இந்த கார் மேலே வந்து மோதி அதில் வந்த ஒரு 7-8 பேர் வந்து ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச தகவல். இது நேற்று நடந்தது. இன்னைக்கு வந்து பாடி மார்ச்சரிலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லி காண்டி உட்காந்துருக்குறோம். நன்றி. சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து நேராக வந்து எஸ்சிடிசி பஸ் வந்து இதில் வந்து மோதுற மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு. அது வந்து யூடியூப்லேயே வந்துருந்துச்சு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது அங்கே இருந்தால் அது அவரெல்லாம் ஹெவி குட்ஸ் டிரைவர், இது ஓட்டுறவர். இதெல்லாம் சாதாரணமான வண்டி. இது டைமிங் அவருக்கு வண்டியை திருப்ப கூட டைமிங் கிடைக்காதனால நேராக ரெண்டும் மோதுற அளவுக்கு ஆகி மோதிருச்சு அந்த வண்டி வந்து. அதனால இவர் திருப்ப கொள்ள முடியல. இவருக்கு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது. அவ்வளோதான். எங்களுக்கு வந்து ஒரு 9:30 மணிக்கு கிடச்சி சார். நான் இங்கே அவங்க ரிலேஷன் எல்லாம் வர சொல்லி, நான் அவங்க பக்கத்தில் உள்ளவன், அவங்க ரிலேஷன்லாம் கொஞ்சம் சொல்லி வர சொல்லி இங்கே வர்றதுக்கு நாங்கள் ஒரு 11:30 மணி இருக்கும் சார். 11:30 மணி. அவருக்கு வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு சைல்டு ஒரு பையன் இருக்கிறாப்புல 8 வயசில். அவங்க ஒய்ஃப் அவ்வளோதான். அவங்க 3 பேர் தான் இருந்தாங்க அந்த வீட்டில் வந்து. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். எனக்கு ஒரு குரு மாதிரி அவருக்கு இந்த ஃபீல்டில். நானும் டிரைவர் தான். இருந்தாலும் அவரோட இழப்பு வந்து எங்களால் தாங்க முடியாத ஒரு இதாக இருக்குது. எனக்கு வந்து அவர் வந்து ஒரு 12 வருஷம் பழக்கம் சார். 12 வருஷமாக 2 பேரும் ஒரே ஃபீல்டில் தான். நானும் வண்டி வச்சுருக்கேன், அவரும் வண்டி வச்சுருந்தார், ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நான் ப்ரைவேட்டாக சாதாரண இதுக்கு போயிட்டேன். அவரு அதே ஃபீல்டிலே இருந்தார். இருந்தாலும் என் பேர் மணிகண்டன். நான் வந்து டிரைவர் தான். என் ஊர் வந்து திருச்சி அகிலாண்டபுரத்தில் இருக்கிறேன். எனக்கு நைட்டு 11 மணிக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்தோம். அப்போயும் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லலை. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்களும் அப்போயும் நம்பலை. நான் இங்கே குளத்தில் இருக்கேன் சார். குளத்துலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் உள்ளே போய் காமிச்சாங்க. ஒன்றும் முடியல. எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிற அவர் ஒருத்தர் தான். அவர் இறந்துட்டாரு. நான் குளத்தில் இருக்கேன் சார். அவங்க இப்போ ஒரு அண்ணன் கூட தான் இருக்காங்க. பக்கத்து வீடு தான். ஒரே வீடு தான். பக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் தனியாக இருக்கோம், அண்ணன் தனியாக இருக்காங்க. சொந்த ஊர் வந்து லால்குடி சார். அங்கேருந்து தான் இருக்கோம். இப்போ ரீசெண்டாக தான் இப்போ அம்மாவும் இறந்துட்டாங்க. காரியம் பண்ணியெல்லாம் முடிச்சு இப்போ தவசம் கொடுக்குற டைம் இப்போ வரதில்ல. இப்போ அவரும் இறந்துட்டாரு. ஆமாம் ஆமாம் சார். இப்போ ஒரு 1 இயர் ஆக போகுது சார். இப்போ அடுத்தது எத்தனை மாதம் இருக்கும்? 6 மாதம் இருக்கும். 6 மாதம் இருக்கும். இப்போ தவசம் கொடுக்குற டைம் தான் இப்போ. சரி, பொங்கல்லாம் சாமி கும்பலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். சரி, எனக்கு துணையாக ஒரு அண்ணன் இருப்பாருன்னு பார்த்தேன். இப்போ அவரும் விட்டுட்டு போயிட்டா நான் தனியாக இருக்கேன். 4 பேர். அக்கா 2 பேர், பொண்ணு 2, பையன் 2. நான் தான் கடைசி. இப்போ எனக்கு இந்த துணையாக இருக்கேன். அவரும் போயிட்டாரு. ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறது, என்ன ஒன்றும் புரியல.